Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 11. மாடிப்படிகளில் ஏறி தில்லைராஜனின் அறையை நோக்கி மெதுவாய் நடைபோட்டான் ரங்கதுரை. பங்களா முழுவதும் உறைந்து போயிருந்த நிசப்தம் அடிமனசுக்குள் ஒரு பயத்தை விதைத்தது. காவலாளிக்கும் சமையலாளுக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விடாத வகையில் தில்லைராஜன் அறைக்குள் சோதனை நடத்தி முடிக்க வேண்டும். லேசாய் அரும்பிவிட்ட முகவயர்வையோடு மாடி விராந்தாவில் கோடியில் இருந்த தில்லைராஜனின் அறைக்கு முன்பாய் வந்து நின்றான். சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு கதவை தள்ளினான். அது அசையாமல் பிடிவாதம் பிடிக்க தன் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த கம்பியை எடுத்து கதவின் சாவி துவாரத்துக்குள் நுழைத்து நம்பினான். 2 நிமிட போராட்டத்தில் கிளிக் என்ற சத்தத்தோடு பூட்டு விடுபட கதவு நெகிழ்ந்து பின்வாங்கியது. உள்ளே நுழைந்தான் ரங்கதுரை. கதவை சாத்தி உட்புறமாய் தாழிட்டு கொண்டு பார்வையை அறை முழுவதும் துரத்தினான். அந்த பெரிய அறையில் கண்ணாடி அலமாரி ஒன்று தெரிய, அந்த அலமாரிக்குள் பைண்ட் செய்யப்பட்ட கனமான புத்தகங்கள் பார்வைக்கு கிடைத்தன. மேசை, குறுமேசை இரண்டிலும் மெல்லிய தூசு படலம் தெரிந்தது. ரங்கதுரை கையில் கைக்குட்டை ஒன்றை சுற்றி கொண்டு மேசையின் இழுப்பறையை திறந்தான். உள்ளே உடைந்து போன ஒரு மூக்கு கண்ணாடியும் டார்ச்சும் கிடந்தன. 2வது இழுப்பறையும் 3வது இழுப்பறையும் காலியாக இருந்தன. ரங்கதுரை கண்ணாடி அலமாரி பக்கம் போனான். அலமாரிக்குள் எல்லாம் இலக்கிய புத்தகங்கள், நடுநடுவே சிந்துவெளி நாகரிகம், பண்டையர் தமிழர் வாழ்க்கை முறைகள், மொஹஞ்சதாரோ வரலாறு சுவரிகள், சரித்திரகால சம்பவங்கள், அகழ்வாராய்ச்சி, புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கிடைத்த உண்மைகள், நீல நிலா. ரங்கதுரையின் பார்வை சட்டென்ற அந்த புத்தகத்தின் மேல் நிலைத்தது. மனசு பரபரத்தது. அலமாரியின் கண்ணாடி கதவை தள்ளி அந்த நீல நிலா புத்தகத்தை எடுத்தான். கொஞ்சம் கனமான புத்தகம். நாப்தலின் உருண்டை வாடை மூச்சை அடைத்தது. அந்த புத்தகத்தை 2 நிமிட நேரம் புரட்டி பார்த்த ரங்கதுரை அதை கீழே வைத்துவிட்டு செல்போனை எடுத்து வைத்தியர் முத்துக்கண்ணப்பரை தொடர்பு கொண்டு கிசுகிசுப்பான குரலில் பேசினேன். ஐயா, நான் ரங்கதுரை. சொல்லு. ஐயா, நவநீதனும் பிரதிபாவும் ஆஸ்தியை கரைக்கிறதுக்காக ராமேஸ்வரம் போயிட்டாங்க. சிவசங்கர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இப்போ தில்லைராஜனோட அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். வீட்டில் வேலைக்காரங்க இல்லையா? முதல்ல இந்த வீட்டுக்கு 5 பேர் வேலைக்கு இருந்திருக்காங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் காவலாளி, இன்னொருத்தன் சமையல்காரன். காவலாளி கேட்டால் விட்டு நகர மாட்டான், சமையல்காரன் சமையலரை விட்டு வெளியேற மாட்டான். சரி, நீல நிலா பற்றி தகவல் எதாவது கிடச்சிதா? நீல நிலாங்கிற தலைப்பில் ஒரு பழைய புத்தகம் கிடச்சிப்பா. புத்தகம் கைக்கு கிடச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அறைக்குள்ளே நீல நிலா எங்கேயாவது இருக்கும், தேடிப்பார். சரிங்க ஐயா, கிடச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா, ஒருவேளை அது இந்த அறையில் இல்லைன்னா அந்த நீல நிலா புத்தகத்தை அறைக்கு கொண்டு போய் நிதானமாக படிச்சுப்பார். அதில் ஏதாவது ரகசிய குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்கய்யா, எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதானாலும் அதில் ஒரு நிதானம் இருக்கட்டும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உன்னை சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி நீ நடந்துக்கவும் கூடாது. சரிங்கய்யா, தில்லைராஜன் அறைக்குள்ளே ஏதாவது ரகசிய அறையும் இருக்கலாம், அதையும் பாரு. பார்த்துட்றேன் ஐயா, பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா. ரங்கதுரை பேசிவிட்டு செல்ஃபோனை அணைத்து இடுப்பு மடிப்பில் மறைத்து வைத்துக்கொண்டு அறைக்குள் பார்வையை போட்டான். கிட்டத்தட்ட 30 நிமிடம் அறையை அங்குலமாய் அலசி பார்த்துவிட்டு முத்துக்கண்ணப்பருக்கு மறுபடியும் ஃபோன் செய்தான். ஐயா, தில்லைராஜனோட அறைக்குள்ள நீல நிலா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அது இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியல. சரி, அந்த நீல நிலா புத்தகத்தை முழுசாக படிச்சியே, அதில் நிச்சயமாக ஏதாவது குறிப்பு இருக்கலாம். இல்லையா, புத்தகத்தை படித்து இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். பத்திரம் ரங்கதுரை. புத்தகத்தை அறையை விட்டு வெளியே கொண்டு வரும்போது சரி, படிச்சுட்டு மறுபடியும் அறைக்குள்ளே கொண்டு போய் வைக்கும்போதும் சரி, யாருடைய பார்வையும் பற்று விடக்கூடாது. சரிங்கய்யா. ரங்கதுரை செல்ஃபோனை மறுபடியும் வேட்டியின் மடிப்புக்குள் மறைத்து வைத்துவிட்டு மேசை மேலிருந்த நீல புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டான். மெதுவாய் நடைபோட்டு கதவை நெருங்கி தாழ்பாலின் மேல் கையை வைத்துவிட்டு திறந்தான். கதவை கொஞ்சமாய் விலக்கி வெளியே எட்டி பார்த்தான். யாரும் இல்லை. கதவை விரிய திறந்து வெளிப்பட்டவன் பழையபடி அறையை பூட்டி விட்டு வராந்தாவில் நடந்தான். 10 அடி நடந்திருப்பான். பக்கவாட்டு தூண் மறைவிலிருந்து அந்த குரல் கேட்டது. ரங்கதுரை. ரங்கதுரை அதிர்ந்து போனவனை திரும்பி பார்த்தான். வராந்தாவின் பெரிய தூண் மறைவிலிருந்து நவநீதன், பிரதிபா, சிவசங்கர் உதட்டில் ஒட்ட வைத்துக் கொண்ட புன்னகைகளோடு வெளிப்பட்டார்கள். பௌர்ணமி நிலா மேலெழுந்தது. காணாது கண்டான் கோட்டைக்குள் மெலிதான நீல நிற வெளிச்சம் பரவி இருக்க பத்ரிநாராயணின் தலைமையில் எல்லோரும் உள்ளே நுழைந்தார்கள். மேகலா, ரமா, பொன்மணி அவரை பின்தொடர்ந்து போக சபாவும் குருவன் சூரியமூர்த்தியும் அவர்களுக்கு அடுத்தபடியாக நடக்க கடைசிய மாணிக்கமும் சுந்தரம் தயக்க நடை போட்டார்கள். நேரம் கிடைத்த போதெல்லாம் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். மாணிக்கா, நாம் எதிர்பார்த்ததை விட கோட்டைக்குள்ளே நிலா வெளிச்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம நினச்சபடி இந்த வெளிச்சத்தில் மேகலாவை திருத்துக்கிட்ட முடியுமே? இப்போ தான் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். விடிய இந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்க போகிறோம். மேகலாவை திருத்துக்கிட்ட நமக்கு 1/2 நிமிடம் போதும். அந்த 1/2 நிமிடம் நமக்கு கிடைக்காதானே? 1/2 நிமிடம் கிடைக்கும்.
ஆனால் யாருக்கு தெரியாதபடி காரியத்தை முடிக்க முடியுமா? முடியும். இந்த விஷக்கத்தின் முனை மேகலாவோட உடம்புல எந்த இடத்துல பட்டாலும் சரி, 10 வினாடியில் அவளுடைய ரத்த ஓட்டத்தில் நஞ்சு கலந்து மரணம் தொண்டையை திறந்து சத்தம் போடுறதுக்குள்ளே அவள் மூச்சு நின்றுடும். சரி பெருசனமோ விளக்கம் கடிக்குது, கவனி, இல்லைன்னா அது கோபம் வந்துடும். இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டு பத்ரிநாராயணனை பார்க்க அவர் குறுகலான ஒரு மண்டப வாயிலில் நின்று கொண்டு குரலை உயர்த்தினார். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இந்த காணாது கண்டார் கோட்டைக்குள்ளே படுக்கையறை விளக்கு வெளிச்சம் போல் எப்படி வெளிச்சம் வருது? இப்படி வெளிச்சம் வர என்ன காரணம்? இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்க தான் அரசாங்கமும் புதைபொருள் ஆராய்ச்சி துறையும் நம்ம அனுப்பியிருக்கு. சார், பொன்மணி குறுக்கிட்டான். என்ன? காணாது கண்ட கோட்டையை இந்த நிலா வெளிச்ச அதிசயம் உண்மையிலேயே பிரமிப்பானவ. இதுவரைக்கும் இந்த விஷயம் வெளியுலகத்துக்கு தெரியல. அது ஏன்? விஷயத்தை வெளியிடாமல் மூடி மறைச்சது புதைபொருள் ஆராய்ச்சி துறை தான். மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சால் அடுத்த நாள்லேருந்து இடம் ஒரு சுற்றுலா தலமாக மாறிடும். அப்படி மாறிட்டு ஆராய்ச்சிகளை நம்ம நிம்மதியாக தொடர முடியாது. அதான் ஆராய்ச்சிகள் முடிகிற வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய விடலை. இப்போது சபா இடைமுறை தான். சார், இதுக்கு முந்தி யாராவது இந்த கோட்டையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? 4-5 வருடத்துக்கு முந்தி ஒரு குழு வந்ததே. பௌர்ணமி நாளில் கோட்டைக்குள்ளே நிலா வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் கோட்டை சுவர்கள் பூசப்பட்டிருக்க மூலிகை சாறு கலந்த சுண்ணாம்பு பூச்சி தான் என்று அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை புதைப்பொருள் ஆராய்ச்சி துறை ஏற்றுக்கலை. நான் இந்த துறைக்கு தலைவனாக வந்த பிறகு புதிய கோணத்தில் இந்த காணாது கண்டன் கோட்டையை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இந்த வெளிச்சத்துக்கு என்ன காரணம் இருக்க முடியும் சார்? பத்ரிநாராயண் புன்னகைத்தார். எனக்கு தெரிந்து ஒரே காரணம் தான். என்ன சார்? அவர் சொல்ல ஆரம்பித்தார். பத்ரிநாராயணை எல்லோரும் வியப்பை பார்த்து கொண்டிருக்க அவர் புன்சிரிப்போடு தொடர்ந்தார். இந்த காணாது கண்டான் கோட்டை பௌர்ணமி வெளிச்சத்தில் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் இந்த மண்ணில் மண்டி கிடக்கிற ஒரு வகையான தாது பொருள் தான் புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகம் முடிவு பண்ணியிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கண்டுபிடிக்க தானே அவன் வந்திருக்கோம். இது ஒரு ரகசிய செய்தி, வெளியுலகத்துக்கு தெரியாத செய்தி. நாம் இங்கே தங்கியிருக்கிற போகிற 10 நாளும் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மண்ணையும் கல்லையும் தோண்டி எடுத்து அதில் இருக்கிற தாது பொருள்களை பிரித்து பார்க்க போகிறோம். சுந்தரம் மாணிக்கவும் ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். தலைகளை பக்கம் பக்கமாக சாய்த்து மற்றவர்களுக்கு கேட்டு விடாமல் பேசிக்கொண்டார்கள். பெருசு சொல்கிற கதையை கேட்டியா? நம்புகிற மாதிரியே இருக்குது. கல்லாம் மண்ணா அதை தோண்டி எடுத்து ஆராய்ச்சியான். அரசாங்கத்தில் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? எல்லோரும் பின்தொடர பத்ரிநாராயண் கோட்டையின் உட்பிரகாரத்துக்கு வந்து அங்கே இருந்த பல கல்படிகளில் ஏறினார். கோட்டையின் மாடப்பகுதிக்கு போனார். வழி முழுவதும் நீல நிற வெளிச்சம். சுவர்களில் செதுக்கியிருந்த சிற்பங்கள் துல்லியமாக பார்வைக்கு கிடைத்தன. பத்ரிநாராயண் அங்கிருந்து விதானம் ஒன்றை காட்டி பேச முயன்ற போது அதுவரைக்கும் பளிச்சென்று பரவியிருந்த நீல நிற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. கோட்டை ஒரு மெலிதான இருட்டுக்குள் மூழ்க ஆரம்பித்தது. எல்லாருடைய முகங்களும் கலவரத்துக்கு போக பத்ரிநாராயண் உரக்க குரல் கொடுத்தார். நீல நிற வெளிச்சம் திடீர்னு குறைஞ்சதுக்கு காரணம் பௌர்ணமி நிலா மேகங்களால் சூழப்பட்டு இருக்கலாம். சொன்னவர் சாளரம் வழியாக குனிந்து வானத்தை பார்த்தார். கருமேகங்களிடையே நிலவு சிக்கியிருந்தது. வேகமாக வீசிக்கொண்டிருந்த காற்றில் குளிரும் லேசான மண் வாடையும் அடித்தது. குருவன்! ஐயா! தள்ளி நின்றிருந்த சூரியமூர்த்தி போலி பவ்யத்தோடு ஓடி வந்தார். ஆகாயத்தில் சூழ்ந்திருக்கிற மேகத்தையும் அடிக்கிற குளிர்காற்றையும் பார்த்தா மழை வரும் போல இருக்கு, நீ பார்த்து சொல்லு. சூரியமூர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து காற்றை நாசி நிறைய இழுத்து மோப்பம் பிடித்து விட்டு சொன்னார். ஐயா, ஈசான மூலையில் மின்னல் வெட்டுது, மழை வரும் தான் போல இருக்கே. நாம் கோட்டைக்குள்ளே நுழையும் போது வானத்தில் ஒரு துளி மேகம் இல்லை. இப்போ பாருங்கள், காற்று மேகங்களை தள்ளிட்டு வந்திருக்குதே, எப்படியும் மழை வருமையா? சூரியமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும்போது நிலவின் வெளிச்சம் மேலும் குறைந்தது. கோட்டை இருளில் மூழ்கியது. பத்ரிநாராயண் குரல் கொடுத்தார். சுந்தர்! சார்! மெழுகுவத்திகளை கழுத்தி வை. நிலா பழையபடி பிரகாசிக்கிற வரை நாம் இருக்கிற இடத்தை விட்டு அசைய முடியாது. மேகலா, பொன்மணி, ரமா உதவி செய்ய சுந்தர் 7-8 மெழுகுவர்த்திகளை அந்த மாடப்பகுதி முழுவதும் பொருத்தி வைத்தார். மெலிதான மஞ்சள் வெளிச்சம் பரவியது. நிலவு மேகங்களிலிருந்து விடுபடுவதற்காக காத்திருந்தார்கள். 5 நிமிடம், 10 நிமிடம், 15. நிலவு மேகங்களின் பிடியிலேயே சிக்கியிருக்க காற்றின் வேகம் திடீரென்று அதிகரித்தது. கோட்டையை சுற்றிலும் இருந்த மரங்கள் ஆடின. ஒரு இடி சத்தம் திடுமென்று எழ மின்னல் வெளிச்ச வாளை வானத்தில் எரிந்தது. அடுத்த 5வது நிமிடம் வானம் பொத்து கொண்டாற்போல் மழை. எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்திகள் சட்டென்று அணைந்து போக கோட்டையின் மாடப்பகுதி முழுவதும் இருட்டு. பத்ரிநாராயண் குரல் கொடுத்தார். யார் இருக்கிற இடத்த விட்டு அசைய வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து ஓய்வெடுங்க. மழை எப்படியும் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். நிலவு பழையபடி பிரகாசிக்க ஆரம்பித்ததும் நம்ம வேலையை தொடங்கிடுவோம். எல்லோரும் அப்படியே உட்கார்ந்தார்கள். இருட்டில் சோ என்று மழை பெய்து கொண்டிருந்தது. மழை நிற்குமா? பத்ரிநாராயண் தவிப்போடு வானத்தையே பார்த்து கொண்டிருக்க இருட்டில் ஒரு ஓரமாய் பக்கம் பக்கம் உட்கார்ந்திருக்கும் சுந்தரும் மாணிக்கவும் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பற்றி உற்சாகமாக உள்ளங்கைகளை கிள்ளிக் கொண்டார்கள். சென்னை தில்லைராஜனின் அறையிலிருந்து வெளிப்பட்ட ரங்கதுரை எதிரே நவநீதன் சிவசங்கர் பிரதிபாவை பார்த்ததும் பொறியில் மாட்டிக்கொண்ட எலி போல தவித்து பின் அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டான்.
நவநீதன் மெல்ல நடைபோட்டு ரங்கதுரை நெருங்கி அவனுடைய தோளில் கை போட்டான். என்ன ரங்கதுரை, அப்பாவோட அறையை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வரையா? பொய் பேச ஆரம்பிச்சிடாத. நாங்கள் கேட்குற முதல் கேள்வியிலிருந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிரு. அப்போ தான் நீ உயிரோடு இருக்க முடியும். ரங்கதுரை பயத்தில் எச்சில் விழுங்கினான். கைகளை கூப்பினான். சார், நான் தப்பான எண்ணத்தோடு அப்பாவை நரைக்கு போகலை. நான் கீழே இருக்கும்போது மேலே டெலிஃபோன் அடிச்சுது. வீட்டில் யாரும் இல்லாதால ஃபோன் எடுக்க வந்தேன். அந்த எந்த அறையில் ஃபோன் அடிக்குதுன்னு தெரியாமல் அப்பாவோட அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆமாம் சார். நவநீதன் பளீர் என்று கையை வீச ரங்கதுரையின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் பொறி கலங்கி போய் உட்கார்ந்தான். சிவசங்கர் தன் பங்குக்கு முகத்தில் எட்டி உதைக்க மூக்கு எலும்பு உடைந்து ரத்தம் கொட்டியது. பாரு, முதல் பொய்க்கே இவ்வளோ ரத்த சேதம். தொடர்ந்து போய் பேசின உன் உடம்புக்குள்ளே ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது. உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக இந்த உளவு வேலை? பூட்டியிருந்த எங்கள் அப்பாவோட அறையை கம்பி போட்டு திறந்து வேவு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அறையில் என்ன இருக்குது? ரங்கதுரை ரத்தம் வழி மூக்கோடு 3 பேரை மாறி மாறி பார்க்க பிரதிபா பேசினான். சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பர் உன்னை வேலைக்கு எடுக்கும்படி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். முத்துக்கண்ணப்பரோட எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாத போது அவர் உன்னை வேலைக்கு எடுக்கும்படி சிபாரிசு பண்ணது எனக்கு நெருடலாப்பட்டது. என் நெருடலை அண்ணங்கிட்ட சொன்னேன். அவங்களும் யோசனை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சந்தேகத்தை ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவோட மரணத்துக்கும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம்னு நினச்சோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை வேலையில் சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் இல்லாத போது உன்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். நானும் பெரிய அண்ணனும் அப்பாவோட அஸ்தியை கரைக்க ராமேஸ்வரம் போகிறதா சொல்லிட்டு கிளம்பினோம். சின்ன அண்ணன் கம்பெனிக்கு போனார். நாங்கள் 3 பேர் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நீ உன் சுய உருவத்தை காட்டிட்டேன். எங்களுக்கு வேண்டியது உன் உயிர் இல்லை, உண்மைகள். உன்னை போலீஸில் ஒப்படைக்க எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். போலீஸில் உன்னை ஒப்படைச்சா நிலைமை என்னாகுன்னு யோசிச்சுப்பாரு. ரங்கதுரையின் கண்களில் மிரட்சி. போலீஸ் வேண்டாம் சார். வேண்டாம்னா உண்மை சொல்லு. நான் உங்கள் அப்பாவோட அறைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு காரணம். வார்த்தைகள் மென்று விழுங்கினான் ரங்கதுரை. சொல்ல. அங்கே நீல நிலா இருக்கான்னு பார்க்கத்தான். நவநீதர், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் திகைப்பாய் ஒருத்தரை பார்த்து கொண்டேன். நிலாவா? ஆமாம். எங்கள் அப்பா உயிரோடு போராடிட்டு இருக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை அந்த நீல நிலா தான். நீல நிலான்னா என்ன? அது சொல்லு. படிகம் சார். படிகமா? கண்ணாடி கல் மாதிரி இருக்குமே, அதுவா? அதுதான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண படிகம் கிடையாது சார். 1000 வருடத்துக்கு முன்னாடி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூலிகை குணம் கொண்ட படிகம். அந்த நீல நிலா படிகம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவருக்கு எந்த நோயும் வராது. ஆரோக்கியமான மனிதன் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம். ஆனால் அந்த படிகம் கையில் இருந்தால் 200 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம். அவ்வளோ மகிமை வாய்ந்த கல் சார் அது. நவநீதன் புன்னகைத்தான். என்ன அம்புலி மாமா கதை சொல்கிறியா? கதையில் சார் உண்மை, அப்பட்டமான உண்மை. சித்தர் பாடல்கள் இந்த நீல நிலாவை கடல் வண்ண மதியின்னு சொல்லி அதனோட மருத்துவ குணங்களை பாடியிருக்காங்க. அந்த கல்லுக்கு 1 கோடி ரூபாய் விலை கொடுக்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்கார புள்ளி தயாராக இருக்கார் சார். என்னது, 1 கோடியா? ஆமாம் சார். யார் அந்த பணக்காரன்? எனக்கு தெரியாது. வேறு யாருக்கு தெரியும்? சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பருக்கு தெரியும் சார். சரி, இந்த நீல நிலா படிக கல் எங்கள் அப்பாவோட கைக்கு எப்படி வந்தது? அதை பற்றி எனக்கு தெரியாது சார். ஒய் சொல்லாத சார். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை, என்ன நம்புங்க சார். சரி, எங்கள் அப்பாவுக்கு 2வது தடவை நினைவு வந்து KKFFன்னு 4 ஆங்கில எழுத்துக்களை எழுதி காட்டினார். அந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்? ரங்கதுரை சில வினாடி யோசித்து விட்டு சொன்னான். காணாது கண்டான் வனசரகம் என்பதன் ஆங்கில சுருக்கம்தான் சார் அது. காணாது கண்டான் காட்டில் இருக்கிற கோட்டைக்கும் நீல நிலா படிக கல்லுக்கும் என்ன தொடர்பே? அந்த கோட்டைக்குள்ளே தான் நீல நிலா படிக கற்கள் இருக்குது சார். அந்த கற்கள் பூமிக்கு அடியில் புதையுண்டு கிடந்தாலும் பௌர்ணமி நாளில் நிலா வெளிச்சத்தில் கிரகித்து கோட்டைக்கு நீல நிறத்தை கொடுக்கும். நீ சொல்கிற எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே. கேட்கும்போது அப்படித்தான் சார் இருக்கும். நேரில் பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்க. புதைபொருள் ஆராய்ச்சி கழகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் காணாது கண்டான் கோட்டையை பற்றி கேட்டு பாருங்க சார், தெரியும். நவநீதன் சிவசங்கரை ஏறிட்டான். உனக்கு யாராவது அங்கே தெரியுமா? நான் அப்படி கேட்டுட்டேன். நம்ம அப்பாவோட நண்பர் ஒருத்தர் புதைபொருள் ஆராய்ச்சி கழகத்தில் நல்ல பதவியில் இருந்தாரே, அவர் பேர் கூட. சிவசங்கர் யோசிக்க பிரதிபா சொன்னான். பத்ரி நாராயணன். தொடரும்.